நமதல விஜய் சாரு கட்டி எல்லாம் பாரு கூட்டம் வந்தது. வயசானவங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் வர வேணாம்னு சொன்னாங்க. வயசானவங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 62 வயசு ஆகுங்க. நானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். விஜய் பார்க்கணும். 25 வருஷமா டிஎம்கே வைக்கிறேங்க. அப்போ வேண்டாம், விஜய் தான் வேணும் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்து தப்பு இல்லைங்க. அதெல்லாம் அதே ஊருக்கே உலகத்துக்கே தெரியுங்க. அவர் ரெண்டு பண்ணுவாருங்க, அது உலகத்துக்கே தெரியுங்க. நான் 25 வருஷமா திமுக உறுப்பினர் நட்டவன்னு வச்சுக்கிறேங்க. வெறுத்து போச்சு, எதுவுமே சரியில்லை. விஜய் தான் வரணுங்க. அவர்தான் வரணும். அவரோட பேச்சு புழுந்து எடுத்துட்டாரு. இன்னைக்கு பேச்சுங்க எல்லா பக்கம் பாப்பேங்க. பாண்டிச்சேரி டிவியில இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல வந்து பார்க்கட்டு வந்துக்குங்க. இன்னைக்கு சமையல் நல்லா பேசிட்டாரு. இவ்வளவு தூரம் எல்லாம் வந்து 10 நிமிஷம் பேசி போறாங்கன்னா இன்னைக்கு 1/2 மணி நேரம் அருமையா பேசிட்டாருங்க. அவரு தான் 26 முதல்வருங்க. கண்டிப்பா. என் பேர் ரவிங்க கடிக்கிறேன். அவரு பேசியிருக்காரு. அந்த கமெண்ட் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் உண்மை. அவர் சொல்றது உண்மை எல்லாமே. அவர் ஒரு பாயிண்ட் கூட அவர் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல. அவர் சொன்னது 100 உண்மை. 2026 டிவிக்கே தான். எங்க ஆள் விஜய் தான். நாங்க எல்லாமே விஜய் தான் ஓட்டு போடுவோம். அவர் வரணும். அவர் கண்டிப்பா அவர் மட்டும் தான் வரணும். தளபதி பேசுனா சினிமா டைலாக், அவரு பேசுனா சிலப்பதி டைலாக்கா? எங்க அதெல்லாம் காமெடியா இல்லையா? எங்க தளபதிங்க, தளபதி விஜய் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கனால அவருக்கும் சப்போர்ட், ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். பண்ணி அடுத்த வாட்டி விட்டுருக்கலாம். அதுக்காக அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அவ்வளோதான். சூப்பரா இருந்ததுங்க. சூப்பர் சார். அவர் ஒருத்தர் கேரக்டர் வந்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அவர் இப்படிதான் இனிமே பேசுவாரு. கலங்கல ஊராட்சியிலிருந்து வந்திருக்கோம். செயலாளர் கந்தசாமி நான் பேசுறேன். தலைவரோட ஸ்பீச் மாசா இருந்துச்சு. என்னன்னா அம்மையார் சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, டிவிகே வந்து ஒரு தூய சக்தி. அதாவது டிவிகே விஸ் டிஎம்கே, தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற போராட்டம். மக்கள் வந்து எல்லாருமே வந்து தலைவரோடு இருக்காங்க. 2026ல வந்து கண்டிப்பா நான் வந்து ஆட்சி அமைப்போம். தனியாரினாவே நாங்க ஆட்சி அமைப்போம். வேணா பாருங்க, நிறைய வந்து செஞ்சிருக்கிறாரு. இப்ப ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம டிவிகேக்கும் ஓட்டு போடணும். கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுவோமா? அவர் அதிகமா வந்து பெண்களை பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம பெண்களுக்கு எல்லாமே செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பவித்ரா இணை செயலாளர் 2026ல கண்டிப்பா மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுவாரு அண்ணன். கொங்கு பெல்ட் கண்டிப்பா 2026ல அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. தலைவர் கண்டிப்பா ஆட்சி கட்டில அமருவாரு. கண்டிப்பா மக்களுக்கு சேவை செய்வாரு. கண்டிப்பா செய்வாரு. டிவிக்காக தான் 2026ல.